ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 48 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு நம்ம இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி எடுத்திருக்கோம். ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் தான் ஸ்டிச் பண்ணலை. ஸ்டிச் பண்ணாத மெட்டீரியலுக்கு தான் நம்ம நார்மல் நீடில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். அண்டு நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இப்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட் பண்ணதுனால 100 days சேலஞ்ச் போட்டுட்ருக்கோம். 100 days சேலஞ்சும் பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் ஆரி தெரியாதவங்களுக்காக ஸ்டிச்டு ப்ளவுசஸுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஸ்டிச்டு ப்ளவுசஸ்க்கு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அண்ட் இப்போ 2 days தான் ஸ்டிச் பண்ணாத ப்ளவுசஸ்க்கு போட்டுட்ருக்கேன். அதுக்கு ரீசன் என்னென்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட ஒர்க்கை. ஸோ ஆல்ரெடி நம்மளோட 47 days சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அதோட வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட சேனலில் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வெறும் 2 மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். 2 மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அழகான டிசைன் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டும் இந்த மாதிரி ஒரு லேஸும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 மெட்டீரியலும் யூஸ் பண்ணி நம்மளால் பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ண முடியும். உங்களுக்கு ஆரி சுத்தமாக தெரியாது அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் யாரோட ஹெல்ப்பும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் பார்த்திங்கன்னா உங்கள் கையாலே நீங்கள் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக பண்ண முடியும். ரொம்ப டைம் எடுக்காது. இந்த ஒரு லேஸ் இருந்தாலே போதுங்க, உங்களால் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ண முடியும். அது ஸ்டிச்டு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸாக இருந்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணுறது கஷ்டம், எனக்கு டிசைன் கொடுக்க தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த ஆரி லேஸ் பார்த்திங்கன்னா ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். பட் கொஞ்சம் காஸ்ட்லி மீன்ஸ் ஒரு 75, 90 இந்த ரேஞ்சில் வரும். நம்மளோட ஜரி த்ரெட் பார்த்திங்கன்னா 20 rupees. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 100 rupees இருந்தாலே போதும், உங்களால் வந்து வாங்க முடியும் இந்த மெட்டீரியல்ஸ் 2யுமே. ஸோ நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஸோ உங்களோட ப்ளவுசஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்குறதுக்கு கிராண்டாகவும் இருக்கும். அண்ட் இந்த லேஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நெட் ஃபேப்ரிக்கில் தான், லேஸ் வந்து நெட் ஃபேப்ரிக்கில் தான் இருக்குது. அண்டு அவங்க அந்த பீட்ஸை நெட் ஃபேப்ரிக்கில் தான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பார்த்திங்கன்னா அதோட 2 சைட்ஸ்லேயுமே நெட் ஃபேப்ரிக் இருக்கும். அதை நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுக்க வேண்டியது தான், இல்லைன்னா அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவுமே பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆரி சுத்தமாக தெரியாதவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவுமே ஈஸி. நீங்கள் வந்து ஜஸ்ட் 100 rupees பட்ஜெட்டில் உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ யார் வேணும்னாலும் இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ நெட் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்தாச்சு. ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீஃபி பேட்டர்னில் இருக்கிறதுனால நம்ம அந்த லீஃபி பேட்டர்ன் கரெக்டாக தெரிகிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு நம்ம சின்னதாக ஒரு சிசர்ஸ் எடுத்து நம்ம இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் ஓகே, நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ரொம்பவுமே ஈஸி தான். உங்களுக்கு வந்து ஆரி சுத்தமாக தெரியாதுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் இதில் இருக்க இதே டிசைன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பெரிய சைஸ் ஆரி பீட் வாங்கணும், சின்ன சைஸ் ஆரி பீட் வாங்கணும், ஒரு சுகர் பீட்ஸ் வாங்கிக்கோங்க. ப்ளஸ் அது கூட பார்த்திங்கன்னா லீஃப் ஸ்டோன்ஸ் வாங்கணும். அவ்வளோதான் நீங்கள் வாங்கணும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச் தான் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே தின்னாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஸோ செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த நெக்கோட அந்த லைனில் நம்ம இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோஸ் நம்மளோட சேனலில் நிறையா இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். ஸோ இந்த ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போடுறதுக்கு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி டைமே எடுக்காது. ஏன்னா இது வந்து ரொம்பவுமே சிம்பிளான ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான டிசைன், அதனால் கண்டிப்பாக நமக்கு டைம் எடுக்காது. அண்ட் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி லேஸ் வாங்கி பேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆரி பீட்ஸ் வாங்குங்க. ஸோ பிக் சைஸ் வாங்குங்க, சின்ன சைஸ் வாங்குங்க. கூடவே அந்த லீஃப் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் வாங்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரோ செயின் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா
கொஞ்சோண்டு கேப் விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்மால் சைஸ் ஆரி பீடை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும், ஸ்டிச் பண்ணி வைக்கணும் ஒரு ரோ. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிக் சைஸ் ஆரி பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரோ. அதை தாண்டி தேர்ட் ரோ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எகெயின் உங்களோட ஸ்மால் சைஸ் ஆரி பீட்ஸை ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது தாண்டினதுக்கு அப்புறமா எல்லாம் அவ்வளோ முடித்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களோட லீஃப் பேட்டர்னில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஸ்டோன்ஸை எடுத்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் கேப் விட்டுருப்போம்ல, அதில் நீங்கள் ஸ்லாண்டிங்காக பேஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைட்லேயும் பேஸ்ட் பண்ணுங்கள். பக்காவாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போது நம்ம செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துருக்கோம். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ணி தான் விட போகிறோம். ஸோ அதுக்காக B7000 க்ளூ தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ எதுவும் சூஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ எதுவும் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ சூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் நாள்லேயே அது வந்து இலகி வந்துடும். ப்ளஸ் வந்து அப்படி இலகி வந்தாலுமே அதோட ஸ்டெயின்ஸ் வந்து கரெக்டாக அப்படியே தெரியும். ஒயிட் கலரில் அப்படியே நம்மளோட கிளாத்தில் செட்டில் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி B7000 க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ B7000 க்ளூ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். 2 மினிட்ஸ் தாண்டி தான் பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இந்த லேஸ் பார்த்திங்கன்னா இதோட 2 சைட்ஸ்லேயுமே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் லீஃப் பேட்டர்னில் இருக்கிறதுனால நமக்கு வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டைம் எடுக்காது. ரீசன் என்னென்னா நம்ம லேஸ் தான் பேஸ்ட் பண்ணுறோம். செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா லேஸ் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டெய்லர்கிட்ட உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆரி ஒர்க் பண்ணணும், என் கையாலே பண்ணணும், ரொம்ப பட்ஜெட்டில் பண்ண வேண்டாம், என்னால் லோ பட்ஜெட்லேயே எனக்கு பண்ணணும் அப்படின்ட்டு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட டெய்லர்கிட்ட ட்ரா பண்ணி கேளுங்க. அவங்க இந்த மாதிரி ட்ரா பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு கழுத்துக்கும் அப்புறம் வந்து கைகளுக்கும் ட்ரா பண்ணி கொடுப்பாங்க. நீங்களே இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், நிறைய லேசஸ் இப்போ ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்குது. நிறைய கலர்ஸ் லைக் கோல்டன், காப்பர் வெரைட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட வாங்கி ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படியெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே B7000 க்ளூ யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து கேர்ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இல்லாட்டி அது சீக்கிரமாக வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ நமக்கு கொஞ்சம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு சிங்கிள் ரோ தான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். டபுள் ரோவாக போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து டபுள் ரோவாக உங்களால் போட முடியும் அப்படின்னா நீங்கள் டபுள் ரோ செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு சிங்கிள் ரோ தான் போட்டிருக்கேன். அண்டு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸ்லேயே நம்ம தாராளமாக பண்ணலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் கையால் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு புது புது ஐடியாஸ் உங்களுக்கு தெரிய வரும். புது புது ஐடியாஸ் கிடைக்கும். புது புது டிசைன்ஸ் தெரிய வரும். அண்ட் நீங்கள் வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களால் உங்களோட நெக்ஸ்ட் ப்ளவுசஸுக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் வாங்கி உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நீங்கள் வாங்கி அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்தாலே புரியும். ஸோ அப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க ஆர் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அதோட மெட்டீரியல்ஸ் நீங்களே பாருங்கள். ஸோ பெரிய சைஸ் ஆரி பீட்ஸ், சின்ன சைஸ் ஆரி பீட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லீஃப் ஸ்டோன்ஸ் இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஆர் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு லேஸை பேஸ்ட் பண்ணி மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி விடணும் அப்படின்னா நீங்கள் இது ரொம்ப ட்ரை ஆனதுக்கு அப்புறமா லைக் நீங்கள் 1 டே கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. 1 டே அப்படியே விட்டுட்டு இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகுறதுக்கு 1 டே ஆகாது, உடனே வந்து ட்ரை ஆயிரும். பட் நீங்கள் பார்த்திங்கன்னா 1 டே அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக ஃபிட் ஆகி நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அங்கங்கே வந்து நீங்கள் நீடில் த்ரெட்டு கோர்த்து நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்து ஸ்டிச் பண்ணி விட்டாலே போதும். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நீட்டாக இருக்கும். நீங்கள் ஆரி ஒர்க் பண்ண மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஆரி தெரியலன்னா இனிமேல் ஃபீல் பண்ணாதீங்க. இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்குன்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் நீங்களே பண்ணிங்களா அப்படின்ட்டு கேட்க போகிறாங்க, ஆச்சரியப்பட போகிறாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்டு நம்மளோட சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. லைக் 30 ருபீஸ் கேரி பண்ணுறது, 50 ருபீஸ், 100 ருபீஸ்,
இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு நம்ம இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட டிசைன் இவ்வளோ தான். எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.